பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பின் சார்பு இந்த அமைப்பிற்கு வந்து சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியன்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழிற்சங்க அமைப்பு இருக்குது. இன்றைக்கி இந்திய தொழிலாளர்களினுடைய நிலை, தமிழக தொழிலாளர்களினுடைய நிலை இது வந்து மிக மோசமாக இருந்துருக்கு. உங்களுக்கு தெரியாததில்லை, 8 மணி நேர வேலைக்கே வந்து உழை வைக்கக்கூடிய போக்கு கடந்த ஆண்டு மே தினத்தின் போது தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்டது. பெரிய எதிர்ப்பு அதுக்கு தொழிலாளி வர்க்கத்திடமிருந்து வந்த சூழ்நிலையில் தற்காலிகமாக அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் எந்த நேரம் வரும்ன்றது வந்து அது வந்து சொல்ல முடியாத நிலையில் இருக்குது. மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட தொகுப்புகளில் அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கிறதுனால அதன் மூலமாக வந்துடும், அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கலாம்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தொழிலாளிகளுக்கு வந்து பணி நிரந்தரம் கிடையாது, அவங்களுக்கு வந்து வேலை பாதுகாப்பு கிடையாது, 11 மாதம்தான் வேலை, இப்படிப்பட்ட பல்வேறு போக்குகள் இருக்குது. சுருக்கமாக சொன்னாக்க தொழிலாளிகளை வேலைக்கு ஏடு, கசக்கி பிழி, தூக்கி எறி அப்படிங்கிற அடிப்படையில் வந்து தொழில் புரட்சி கால சுரண்டல் பழையபடி வந்திருக்கு. இந்த தருணத்தில் வந்து மே தினம்ங்கிறது வந்து 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதுக்காக அனுஷ்டிக்கப்பட்ட அந்த மே தினம், அந்த 8 மணி நேர வேலைங்கிறது வந்து பறிபோயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி உழைக்கும் மக்களை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய இந்த மனிதன் சுரண்டக்கூடிய அமைப்பு வந்து அகற்றப்படணும், அந்த இடத்துல பொது உடைமை அமைப்பு கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற உறுதியை ஏற்கக்கூடிய விதத்தில் வந்து இந்த மேல்நத்தை நாங்கள் அனுசரிச்சிருக்கோம். தமிழக அரசே தனியார் துறையில் தான் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அரசு பணிகளில் வந்து சுகாதாரத்துறையில் 11 மாதம் தான் வேலை. இப்போ வந்து 11 மாதம் தான் வேலை, எடுக்கிறது எல்லாமே டெம்பரரி தான். மருத்துவத்துறையில் எல்லா துறைகள்லையுமே அனைத்து துறைகள்லையும் அதுதான். இப்போ சமீபத்தில் வந்து ஏராளமானவங்களை வந்து சர்வீஸ் கட்டு வந்து கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் கட்டு கொடுத்து பழையபடி புதுசாக வேலைக்கு ஆள் எடுத்தது மாதிரி. அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லிட்டு வந்து சொன்னாக்க, அதாவது இன்க்ரிமெண்ட் கொடுக்க வேண்டியதில்லை, அவங்களுக்கு பணி தொடர்ச்சி வந்து கிடைக்காது. இதில் இன்னொரு அபாயம் என்னன்னாக்க, நேற்று வந்து நமது பாரத பிரதமர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, அதாவது 5 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. இது பூரா எப்படி இப்படிப்பட்ட மோசடித்தனமான அறிவிப்புகள் வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. 11 மாதம் வேலைன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேரை வேலைக்கு எடுத்து 11 மாதம் கழித்து நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு பின்னாடி வந்து எத்தனை பேரை அனுப்பணுங்கிறது வந்து ரெக்கார்டுக்கு வர்றதில்லை. பழையபடி வந்து அவங்கள புதுசாக எடுக்கிறது மாதிரி எடுக்கும்போது 10,000 பேரை வேலையை விட்டு அனுப்பியிருந்தாங்கனாக்கா அதில் ஒரு 8,000 பேர் எடுத்தாங்க, 8,000 பேரை புதுசாக எடுத்தான் இப்படின்னு சொல்லிட்டு வந்து பொய் கணக்கு காட்டி வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கிறதா வந்து ஒரு சித்திரத்தை வந்து அவங்க முன்னிறுத்துறாங்க. ஒட்டு மொத்தத்தில் வந்து பார்த்தா உலகம் முழுவதிலுமே உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய, கல்வி அறிவு பெற்று திடகாத்திரமான உடல்நிலையோடு இருக்கக்கூடிய, வேலைக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களில் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க 100 பேர்னு சொல்லி சொன்னால் 74 பேர் இந்தியாக்காரங்களாக இருக்காங்க. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் வந்து தொழிலாளி வர்க்கத்தை திரட்டி இந்த போக்குகளுக்கு எதிராக மக்கள் இயக்கங்கள் கட்டணும். ஜனநாயகம்ங்கிறது வந்து தேர்தல் மந்திரம் இல்லை, தொழிலாளிகளை ஒன்று திரட்டி தெருவில் அரங்கேறக்கூடிய ஜனநாயகத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படிங்கிறது வந்து என் பேர் ஆனந்தன், தென்னிந்திய பொதுச் செயலாளர், கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அதை புதுசாக தெரியப்படுத்துறதுக்காகவும் உள்ளபடியே போராட்டத்தை வந்து அனுஷ்டிப்பு செஞ்சு அவங்களோட தியாகத்தை போட்டு வகைன்னு தான் நம்ம அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் தொழிலாளிகளாகட்டும், பொதுமக்களாகட்டும், விவசாயிகளாகட்டும் எந்த ஒரு நடைமுறைக்கு முன்னாடி இருந்த உரிமைகள் எதுவுமே இல்லைங்கிறத வந்து நம்ம தெளிவுபடுத்தணும். இந்த கூட்டத்தை வாயிலாக பண்ணலாம். நீங்கள் வந்து இது அமைதியாக லாபம் சொல்றீங்க, வேலைக்கு நடந்தாலும் இல்லை, ஊழியர் நடந்தாலும் இல்லை, ஊழி சுத்தமாக இல்லை, ஊழியர்கள் சுத்தமாக இல்லை, எப்படி பறிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கணும். போராட்டம் ஆசிரியர் அப்படின்னு அவங்க வேலை சுத்தமாக இருந்துச்சு நமக்கே தெரியுங்க. நம்ம வேலைக்கு வந்து ரெண்டாயிரத்தி 8 வந்தோம். அப்போ என்ன சொன்னால் தனியார் கம்பெனி இப்போ நல்லா டிஏ பிஎல்லாம் ரூல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும், நல்லா ஃபாலோ பண்ணி இப்போ என்ன பீஸ் கொடுக்கணும், என்ன இல்லைன்னு சொல்லலாம். இது டிஏ
போகணும், ஸ்டேஷனுக்கு போகணும், வழக்கு கொடுக்கணும், அப்படிலாம் போனாலும் அதில் போகிற இதில் போகிற நல்லா போகிற சொட்ட போன நம்ம ஜெயிச்சு வந்தது மறுபிறகு எடுக்கிறது சமம். ஆனால் நிர்வாகம் மதிக்காததுக்கு வந்து சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சியோ ஒரு அரசாங்கமோ நிர்வாகமோ சாதாரணமாக தண்ணி கிடைக்கலாம் அப்படியே தண்ணி இந்த கோர்ட்டு தண்டிச்சிருக்கலாம். ஒரு உதாரணம் எலெக்ஷன் கமிஷன் சொன்னா, அதாவது நாளைக்கு தேர்தல் என்பதால் அனைத்து கம்பெனிகளும் மூடப்பட்டு அத்தியாவசிய பணி செய்யலாம் சவால் சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஒரு லட்சத்தி 15,000 வேலை செய்யறாங்க. மற்ற நாட்டை கொடுத்து நர்ஸை விட்டு டாக்டர் விட்டு மொத்தமாக விட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு டிரான்ஸ்போர்ட் இருக்காங்க. அன்னைக்கு லீவ் விட்டாங்களா? பஸ் பேர் ஓடுது இல்லை, சவால் ஓடு கொடுத்தாங்க. இல்லை இல்லை எந்த முதலாளிமே கிழிக்கிறேன் அவன் கேட்க மாட்டான். நான் எப்படி கேட்க போனான் தோழரைக்கு சொல்லுவாரு. அதெல்லாம் பார்த்த தொழிலாளர்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. முன்ன திரைப்படமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கரெக்டாக செய்வான். ஒரு லீடர் பெரும்பாலும் அவங்க ஹீரோவாக இருக்கட்டும். ஏன்னா அப்படி பண்ணாலும் ஹீரோ இருக்க முடியும். ஹீரோவே அவ்வளோதான் தோழரைக்கு சொல்லுவாங்க. என்ன பெரிய படம் நம்ம வந்து சமுதாயத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு யோசனை பண்ணி பார்த்தா நம்ம ஒரு உண்மையான கதாநாயகன் நமக்கு தெரியும். அதுதான் அப்ப திரைப்படங்களே உலக மக்கள் காட்ட முடியும். ஒரு நல்லவனா எல்லா பக்கம் நமக்கு எதிரான வந்து ஒருத்தர் கிடையாது. ரொம்ப நமக்காக அத்தனை பேர் இருக்கிறாங்க. பஸ் ஒரு கைது பண்ணிங்களா, இந்த ஃபேக்டரி இந்த ஹாஸ்பிட்டல் கைது அரசாங்க சமாளத்தை கைது பண்ணி கேட்டுக்கிறாங்க. மக்களோட ஒப்பந்தத்தோடு இருக்க மாட்டாங்க. நிரந்தர பணியாளர்கள் இருப்பாங்க சொல்லி பொய்யா வாக்குறுதி கோடி கூட மோசமாக போய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சி வந்ததுக்கு ஒரு துறையில கொண்டு வரும். யார் சொல்லுவா? நல்லா சொல்லுவோம். அதுதான் வாய்ப்பு அதுதான் வியாபாரம் நோட்டீஸ் போட்டோம் கொடுத்தோம். அது மட்டுமா இவர் வந்து மகளிர் உயர் மாநில உயர்வு போய் சொல்லிட்டு இருக்காரு. இருக்கிற சம்பளம் தரவே இல்லை அவனுக்கு அதை அடுத்தது அவங்க என்னென்ன கோளாறுகளை வந்து இந்த ஆளுநருக்கு வீடு அப்படியே ஓய்வு பண்ணி பண்ணிட்டாங்க. ஒரு வீடு ஒரு வீடு கொடுத்தாங்க. நம்ம சர்வீஸ் தானே ஒவ்வொன்றும் அதாவது மக்களுக்கு இருந்து போற பணத்தை எல்லாம் வரி ஓய்வுட்டாங்க. நகராட்சி மாநகராட்சி பயங்கரமா இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் உருவமே ஐரோப்பிய நாடுகள் இருந்தாலும் முதலாளி விருப்பப்பட்டு எவ்வளவு நாள் முடியும், எவ்வளவு நாள் கொடுக்கலாம், கொடுக்கலாம். ஏன்னா சட்டங்கள்லாம் அமல்ல இருக்கிற